இடி வந்து டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போக வாய்ப்பு நினைக்கிறீங்களா வர காலங்களில்? அவங்களுக்கு இவ்வளோ போய் நெருக்கடியை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க அவ்வளோ சாதாரண விட்டுற மாட்டாங்க. அதுக்கு உண்டான எல்லா நெருக்கடியும் கொடுப்பாங்க. அதை சமாளிக்க தைரியம் திமுக. இந்த மாதிரி எத்தனையோ போராட்டங்களை எத்தனையோ எமர்ஜென்சிலாம் பார்த்த காலம். அப்படிங்கும் போது இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான அழுத்தத்துக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைடு நடந்துச்சு. நேரம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்குது. 6 மணிக்கு மேலே ஏன் போனீங்க? எதுவும் நோட்டீஸ் கொடுத்தீங்க? பெண்கள்ட்ட ஏன் விசாரணை பண்ணீங்க? ஏன் 4 மணி நேரம் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க? அப்படி அடுக்கடிக்கான அடுத்த அந்த விசாரணை மூவ் ஆகாத அளவுக்கு லாக் போட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் முறியடிக்கக்கூடிய சட்ட ரீதியாக செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அப்படிங்கும் போது இடைஞ்சல் கொடுக்க செய்வாங்க. அதில் மாற்று கருத்தை விடாது. உச்சபட்ச இடைஞ்சலை கொடுப்பாங்க. இன்னும் 6 மாதத்துல தான் சொல்கிறாங்களே. டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க 1000 கோடி ரூபா. ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட கையில் இருக்குது. அமைப்புகள் உங்கள்கிட்ட கையில் இருக்குது. நீங்கள் வழக்கு தானே போடணும். ஏன் போராட்டம் பண்ணுறீங்க? அப்புறம் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஆட்சி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கணும். இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுக ஊழல் கட்சிங்கிற ஒரு பிராண்டை குத்தணும். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? 6 மாதத்துக்கு நாங்கள் இதை தான் தொடர்ந்து போராட்டம் பண்ண போகிறோம். எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க 6 மாதம்? நடவடிக்கை எடுக்கலாம்ல. நடவடிக்கை எடுக்கலாம்ல. அப்போ தெரியுதுல உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணுறீங்க.